உங்ககிட்டயும் இந்த மாதிரியான ஒரு போரிங் கிளிப் இருக்கா? அத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம் வாங்க. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்போ. இதுக்கான போதுமான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இல்ல. அதனால இருக்கிற பொருள வச்சு நான் இப்போ செய்றேன். அதுக்கு தேவையான பொருட்கள், கொஞ்சம் ஸ்மால் பேர்ல்ஸ், மெட்டாலிக் பீட்ஸ், அப்புறம் கிராக்டு பீட்ஸ், அப்புறம் கொஞ்சம் சார்ம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அரேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த மாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐபின் எடுத்துக்கோங்க. பீட இன்சர்ட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி என்க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா பீடுக்குமே நீங்கள் கண்டினியூ பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணணும். வீடியோவை நான் டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே காலையில் ஏஞ்சிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வித்தவுட் ஈவன் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால எனக்கு கையெல்லாம் நடுங்கி நான் அதை கீழே போட்டு கொஞ்சம் உடச்சிட்டேன். கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தது, கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாமோன்னு தோணுச்சு. பட் ஸ்டில் எப்படியோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன். 2 சாமுமே பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றது இதை வந்து கிளிப்பில் அட்டாச் பண்ணணும். நம்ம இன்ஸ்போவில் வந்து கிளாஸ்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஜம்ப் ரிங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் கிளாஸ்ப் அண்ட் ஜம்ப் ரிங்ஸ். இதுதான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். கிளாஸ்பில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒகேஷனுக்குமே டிஃப்ரெண்ட்டான கிளிப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இதே சாமை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேற ஜம்ப் ரிங்கில் செட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஆர்ம்ஸ் வந்து ஜம்ப் ரிங்ஸ் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனாலுமே அட்டாச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். இந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஆர்ட் வீடியோஸ்க்கு ஃபாலோ டிகோடட். பாய்.